பண மசோதா பற்றி பார்க்க போனால், பண மசோதா என்பது விதி 110 கீழ் சொல்வது பண மசோதா. வரி சம்பந்தமான எல்லாத்தையும் கொடுப்பது பண மசோதா. வரி விதிக்கிறாங்க, குறைக்கிறது, மாற்றுதல், வரியை ஒழுங்குபடுத்துதல், வரியை ஒழிக்கிறது எல்லாமே பண மசோதா. மத்திய அரசாங்கத்தால் கடன் வழங்குறாங்க, கடன் கொடுத்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. RBI பேங்க் தான் இதுக்கான பணத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு பணத்தை யார் ஒதுக்குறாங்கன்னா, இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலேருந்து பணத்தை ஒதுக்குறாங்க. பண மசோதை வராது என்னென்னா, அபராதங்கள், ஃபைனு, கட்டணங்கள் செலுத்துதல், உரிமங்களுக்கான கட்டணம் செலுத்துதல், சபையால் விதிக்கப்படும் வரி, உள்ளூரில் சபையில் இருக்கணும், அவங்க விதிக்கப்படும் வரிலாம் இதில் வராதது. நிதி மசோதானா வேறு. இதை தவிர பண சம்பந்தமான எல்லாமே நிதி மசோதா. ஒரு மசோதா பண மசோதா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது யாருன்னா சபாநாயகர் தான். அவர் தான் மசோதா ஆய்வு செய்து அதுக்கு அங்கீகாரம், சான்றிதழ் கொடுப்பது எல்லாமே சபாநாயகர் தான். இறுதி முடிவு எடுப்பது அவர் தான். இது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மக்களவையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 543 உறுப்பினர்கள் இருப்பாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள். மாநிலங்களில் 14 நாட்கள் வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே தாமதப்படுத்த முடியாது மாநிலங்களில். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மக்களவை, மாநிலங்களவை இது கூட்டம் கூடி மறுபடியும் போய் உட்காந்துக்கிட்டு இதை முடிவு பண்ண மாட்டாங்க. அதிகாரம் ஃபுல்லாமே மக்களவையில் மட்டும்தான் இருக்கும் இந்த பண மசோதா. ஆனால் குடியரசுத் தலைவர் முன் குடியரசுத் தலைவர் தான் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அது அனுமதி வழங்கணும். அனுமதி அவசியம். அதை கொடுத்தா தான் பண மசோதா மக்களவையில் கொண்டு வர முடியும். விதி 110 சொல்வது எல்லாமே பண மசோதா. நிதி மசோதா வேறு 1 இருக்கும். 117(1), 117(3) நிதி மசோதா.